ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 1 பயிற்சி 1.2ல் 6ஆம் கணக்கு பார்க்க. என்ன கொடுத்துருக்கோம்? முழுவதுமாக நிரப்பப்பட்டுள்ள 80 லிட்டர், 100 லிட்டர் மற்றும் 120 லிட்டர் கொள்ளளவு உள்ள கலன்களின் பாலினை சரியாக அளக்கக்கூடிய பாத்திரத்தின் அதிகபட்ச கொள்ளளவு என்ன? 3 கலன் இருக்கு. ஒன்று 80 லிட்டர் பிடிக்கிறது, இன்னொன்று 100 லிட்டர் பிடிக்கிறது, இன்னொன்று 120 லிட்டர் பிடிக்கிறது. இந்த 3 கொள்கலன்ல பால் இருக்கு. இதை நான் உள்ள விட்டு அளந்து பால் அளந்து ஊற்றணும். ஒரு நம்ம உலக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, பால் அளந்து ஊற்றுற அளவு முகவைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முகவை எது அதிகபட்சமாக கொள்ளளவு உள்ள அந்த பாத்திரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இதுக்கு அப்படின்னு சொன்னால், மீ பே கா கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? மீ பெரு காரணி கண்டுபிடிக்கணும். மீ பெரு காரணி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிப்போமா? 80, 100, 120 இது எல்லாத்துக்கும் முதல்ல பகா காரணிகளாகத்தான் வகுக்கணும். 2 போடுவோம். 40, 50, 60. திரும்ப 2ஆல் 20, 25, 30. திரும்ப எல்லாத்தையும் 5ஆல் 4 5 20, 5 25, 6 5 30. அப்போ மீப்பேக்கா மீப்பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கணும். அப்போ மீப்பெரு பொது வகுத்தி அல்லது காரணி ஈக்குவல் டு 2 × 2 × 5 தட் இஸ் ஈக்குவல் டு 20 லிட்டர் கொள்ளளவு உள்ள ஒரு கொள்கலன் நமக்கு தேவையா இருக்கும். ஓகே, இதான் ஆன்சர். அதிகபட்ச கொள்ளளவு உள்ள கலன் ஈக்குவல் டு 20 லிட்டர். அந்த 20 லிட்டர் கொள்கலன் உள்ள அந்த பாத்திரத்தில் அளந்தோம்னா இது 4 அளக்கலாம், இது 5 அளக்கலாம், இதை 6 முறை அளக்கலாம். இந்த கலனில் உள்ள பாலை 20 20 4 முறை அளக்கலாம். இந்த கலனில் உள்ள பாலை 20 20 5 முறை அளக்கலாம். இந்த கலனில் உள்ள பாலை 6 முறை அளக்கலாம். அதுதான் அவங்க கேட்குறாங்க.